குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபார் த கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த புக்கை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த புக்கை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க நம்பிக்கை இருக்குது. ஆஸ் வெல் அஸ் அதே மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவும் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது, எவ்வளோ சாப்டர்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்டு அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதோடைய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம +1 ஆல்ரெடி படிச்சிருக்கோம் C++ கான்செப்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் படிச்சிருக்கோம். ஸோ அதோட ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸாக பிரிச்சிருக்காங்க. இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் டோட்டலாக எத்தனை யூனிட்ஸாக பிரிச்சிருக்காங்க? 5 யூனிட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அந்த 5 யூனிட்ஸில் சம் யூனிட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் சம் சாப்டர்ஸ். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் சாப்டர் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சாப்டர் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. ஓகேங்களா? 16 சாப்டர் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு நேம் இருக்குது. அந்த நேம் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்யூஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்யூஸில் பார்த்திங்க அப்படின்னா 4 சாப்டர் அவைலபிலிட்டியாக இருக்குது. இந்த 4 சாப்டர் தான் நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் ஸ்டடி பண்ணுவோம். தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா யூனிட் 2ல் கோர் பைத்தான் அப்படின்னு என்ன சார்? கோர் பைத்தான் அப்படின்னு என்ன சார் அப்படிங்கிறப்போ நம்மளோட ப்ரோக்ராமிங் கான்செப்டில் நம்ம பைத்தானில் இருக்கக்கூடிய கான்செப்ட் ப்ளஸ் ஆல்ரெடி ஸ்டடி பண்ணக்கூடிய கான்செப்ட் இருக்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா மிங்கிள் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த கோர் பைத்தான் அப்படிங்கிறத சொல்லுவோம். தென் அதுக்கடுத்தது தேர்ட் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடுலாரிட்டி அண்டு ஹூப் கான்செப்ட்ஸ். OOPS அப்படின்னா சார் நம்ம ஆல்ரெடி C++லேயே படிச்சிருக்கோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாடுலாரிட்டி அண்ட் ஹூப்ஸ் கான்செப்டை பற்றி இந்த தேர்ட் யூனிட்டில் ஸ்டடி பண்ணுவோம். நான் ஆஃப்டர் ஃபோர்த் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ் அண்ட் MySQL. இந்த ஃபோர்த் யூனிட் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட்ஸ் டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ் அண்டு MySQL அப்படிங்கிறது டேட்டாபேஸ் ஓரியன்டாக நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறது த்ரூ பைத்தான் ப்ரோக்ராமிங் மூலமாக எப்படி சேவ் பண்ணலாம், எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 5th யூனிட்டில் இன்டகிரேட்டிங் பைத்தான் வித் MySQL and C++. What is integrating means? Integrating is a joining of process for Python program, MySQL program to linking between both two and store the data concepts as well as store the data at the same in C++. த்ரூ பைத்தான் மூலிமா நம்ம என்னென்ன ஒர்க் பண்ண வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானையும் லிங்க் பண்ணுவோம், MySQL லிங்க் பண்ணுவோம், பைத்தான் ப்ரோக்ராம் as well as C++ ப்ரோக்ராமையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிங்க் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 யூனிட்ஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 16 சாப்டராக நம்ம டிவைட் பண்ணி ஒவ்வொன்றா ஸ்டடி பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எத்தனை சாப்டர் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ ஒரு ஐடியாஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக இது ஆல்ரெடி உங்கள் புக்கில் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ திரும்ப ஒன்ஸ் அகைன் பார்த்திங்க அப்படின்னா இந்த யூனிட் 1ல் 4 சாப்டர், யூனிட் 2ல் 4 சாப்டர், யூனிட் 3ல் 2 சாப்டர், யூனிட் 4ல் 3 சாப்டர், யூனிட் 5ல் 3 சாப்டர்ஸ். ஸோ டோட்டலி 16 சாப்டர் அவைலபிலிட்டியாக இருக்குது. சரிங்களா? சரி சார், நம்ம இப்போ இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பர்பஸ், என்ன யூசேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் தான் இப்போ எல்லா கான்செப்ட்டுமே டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. ஈவன்
two method of application. One is a standalone application, web application அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் நம்ம கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரீவியஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் C++ஓட இதை கம்பேர் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஃபாஸ்டஸ்ட் ஒன் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ வெரி ஹைலி எஃபெக்டிவ் ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் த ஃபர்ஸ்ட் சாப்டர், இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எங்கே சார் படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் C++ ப்ரோக்ராமிங்கில். ஸோ அதனுடைய டெஃபினேஷனை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை பற்றி பைத்தானில் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன் C++ லார்ஜ் ப்ரோக்ராம் கேன் டிஃபிகலி be split அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பிளிட் இன்டு எ ஸ்மால் சப் ப்ரோக்ராம். லார்ஜ் ப்ரோக்ராமாக இருக்கிறது ஸ்மால் ப்ரோக்ராமாக டிவைட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஆஸ் வெல் ஆஸ் இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் சிம்பிள் வேர்டில் எ பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பில்டிங் பிளாக் இருக்குது அப்படின்னா அந்த பில்டிங் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும், இட் இஸ் அ பிளாக் ஆஃப், சிம்பிளாக சொல்ல போனால் ஒவ்வொரு பிளாக் ரூம் அல்லது ஒவ்வொரு ஹால் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி சின்ன சின்ன கோடிங்காக ஸ்மால் கண்டென்ட்டாக ஜாயின் ஆனது தான் இங்கே நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி சார், இப்போ பைத்தானில் ஒய் யூ கேன் யூஸ் இந்த ஃபங்க்ஷன் கான்செப்ட். ஸோ பைத்தான் அப்படிங்கிறப்போ மெயின் கான்செப்ட் டு கம்பேர் த ப்ரீவியஸ் ப்ரோக்ராமிங் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கணும். ஸோ அந்த மெயின் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா டைம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட்டேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க, ஸோ ஒரு ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ டைம் எடுத்துகிட்டு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் அனதர் 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ், சப்ரோட்டீன்ஸ் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன், கிளியராக இருக்கும். சப்ரோட்டீன்ஸ் அண்டு பராமீட்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். வேர் யூ கேன் ஸ்டடி இன் C++ல படிச்சிருக்கோம். ஃபார்மல் பேராமீட்டர், ஆக்சுவல் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக படிச்சிருக்கோம். ஸோ அது ஒரு கிளான்ஸ் ரீகால் பண்ணுங்கள், லாஸ்ட் இயர் புக்கு இருக்கிறத வச்சு எடுத்து ரீகால் பண்ணுங்க கூட. அண்ட் ஆல்சோ சப்ரோட்டீன்ஸ் அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய பிளாக் ஆஃப் கோடை ஸ்மால் பார்ட்டாக டிவைட் பண்ணக்கூடியது தான் சப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிளாஸில் இது வரலும் மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். தென் ஆஃப்டர் நெக்ஸ்ட் கிளாஸில் இன் இன்ட்ரடக்ஷன் டு ஃபங்க்ஷன் கான்செப்டை எலாபரேட்டாக வாட் ஆர் த கண்டென்ட் அவைபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், you have to safeguard, stay in your home and safely. Thank you.